விக்கி ப்ரோஸ் கோச்சர ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. அவரே வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட பெருசா எந்த விதமான அமைப்புகள் இல்லாம கேதுவோட மட்டும் சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவர் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஆகாதவர் தான், தேய்பிரை சந்திரனா இருக்கிறாரு. ஆனாலும் இந்த இடத்துல உங்களுடைய 2 10ஆம் பாவகங்கள் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புங்க. அடிக்கடி சொல்லுவேன், இந்த குரு 2ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா உங்க பணம் இல்லாம யார் பணமாவது உங்க கையில புழக்கத்துல இருக்கும். இந்த ஒரு அமைப்பு இருக்கும். கூடுதலாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு நல்ல தன்மை இருக்குங்க. சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு அமைப்புகள்ல இருந்து நல்ல தன்மை வரக்கூடிய அமைப்பு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடலாம், ஏதோ ஒரு மாதிரியான சங்கடமான ஒரு நபரோட இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் இந்த வாரம். என் ராசிநாதன் வேற வக்ரம் அடைகிறாரு. கோச்சார நிலையில வக்ரம் என்றது கொஞ்சம் கண் குறித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ இந்த இடத்துல அவர் வக்ரமாக இருந்தாலும் கூட இப்போ குருவின் பார்வையிலையும் பிற்பகுதியில் அப்படியே சுக்கிரனோட இணைவுல அப்படி இப்படின்னு வருவார். அப்போ என்ன, இந்த வாரத்தில் ஏதோ ஒரு சங்கடமான நெருடலான ஒரு அமைப்பு உங்களுடைய நண்பர்களால் ஏதோ ஒரு இடத்துல அப்படி இப்படின்னு வர்ற மாதிரி இருக்கும். இதை மட்டும் சற்று கவனமாக பார்த்துக்குங்க மிதுன ராசிக்காரங்க. இதனை தவிர்த்து 6ஆம் பாவக வழியில் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று நமக்கு ஆகாமல் 2ஆம் மாதிரியான பிஸ்னஸ் வருது இப்படின்றாங்க, அப்படி இந்த விஷயத்துக்குள்ளவே போகாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் வராதுன்றது உங்களுக்கே தெரியும். இதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. இந்த வகையில் 4ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய அமைப்புகளில் சற்று தாயார் வழியில் ஏதாவது ஒரு சின்ன என்னங்க அப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த அமைப்புகளை மிதுன ராசிக்காரங்க பார்த்துங்க. இதனை தவிர்த்து வேற எந்த வகையிலும் பெரிய நஷ்டமும் கஷ்டமும் இருக்காதுங்க. 5ஆம் பாவகத்தில் 5ஆம் பாவகாதிபதி ஒரு அளவுக்கு வலுத்து இருக்கிறது. அவரே 11ஆம் இடத்தை பார்க்கறது சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமமாக அதுவோ எதுவும் இல்லைன்றதுனால இந்த வாரம் இனிய வாரமாக இருக்கும். நிறைய பிரயாணம் இருக்கும். பிரயாணத்தால் ஒரு அளவுக்கு லாபம் இருக்கும். அடுத்த வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணுமோ இப்போ இந்த வாரத்தில் திட்டமிட்டு அதற்கான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக மிதுன ராசிக்கார அத்தனை பேருக்கும் நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இருக்கும்.